அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஆர் முரளிதரன். வடமேற்கில் செப்டி டேங்க் அமைப்பது சரியா தவறா என்பதை கேள்வி கேட்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வடமேற்கு பகுதியில் எந்த விதமான பள்ளமும் அமைக்கக்கூடாது. அது வடமேற்கு தானே என்பதை சரியாக தீர்மானம் செய்ய வேண்டும். ஏன்னா சில இடங்களில் நான் வடமேற்கு தான் பள்ளம் போட்டியிருக்கேன், நான் நல்லா தான் இருக்கிறேன் என்ற கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் நிரூபிச்சிருக்கேன் இந்த இடம் வடமேற்கு கிடையாது என்பதை நாம் சரியாக அவங்க இடத்துல போய் அளந்து டைரக்ஷன் படி கிராஃப் போட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இது வடமேற்கு கிடையாது, இது வடக்காக இருக்குது, அதனால் உங்களுக்கு கெட்ட பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களுடைய வடமேற்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை நீ உறுதி கொடுத்து கொள்ள வேண்டும். ஏன்னா பூமியானது 360 டிகிரி பாகையில் இருக்கிறது. அது எல்லா இடத்துலையுமே ஒரு நேர்கோட்டு வடக்கு நோக்கி உள்ள இடமாக இருக்காது. ஒரு 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 பக்கம் வலது பக்கமாக திரும்பியோ இடது பக்கமாக திரும்பியோ ட்ரூ நார்த்துக்காக எதுவுமே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீடு இடது பக்கம் திரும்பி இருக்க வீடாக இருந்தால் வடக்காகவும், வலது பக்கம் திரும்பி இருந்தால் வடமேற்காகவும் மாறிவிடும். அது டைமென்ஷனை பொறுத்து, வீட்டோட அளவுகளை பொறுத்து கூட அது இன்னும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பொத்தம் பொதுவாக அந்த இடத்தை வடமேற்கு என்று தீர்மானித்து நான் நல்லா இருக்கேன் என்று அவர் சொன்னதைக்கு நான் புரிய வைத்தேன். வடமேற்கு செப்டி டேங்க் அமைப்பதோ வேறு பள்ளங்கள் அமைப்பதோ தவறான அமைப்பாகும். அவ்வாறு அமைக்க வேண்டாம். நம்முடைய பள்ளமானது வடகிழக்கு கிழக்கு சார்ந்தே, வடகிழக்கு சார்ந்தே இருக்க வேண்டும் என்பது 100க்கு 100 உண்மை. அவ்வாறு அமைக்கையில் நமக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயமாக அது நமக்கு கொடுத்து கொண்டு இருப்பதே உண்மை. நன்றி, வணக்கம்.